2026ல நம்ம தமிழ்நாட்டில் நடக்க போகிற தேர்தலில் விஜய் அவர்கள் சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த 2026 ஒரு அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். ஏன்னா மிகப்பெரிய தடைகள் என்று சொல்லக்கூடிய மாபெரும் கட்சியை நடத்திய நம்ம தலைகள் எல்லாமே இந்த 2026 இல்லை. இப்போ இருக்கிறது எல்லாமே அவங்களுடைய செயல்பாடுகளை கூடவே இருந்து கற்றுக்கிட்ட கத்துக்குட்டிகள் இருக்கிறதுன்ற இப்போடைய நம்மளுடைய அரசியல் தலைவர்கள் இருக்க தான் செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கும் அனுபவங்கள் இருக்குது. ஆனால் நம்மளுடைய மேலில் உள்ள நம்மளுடைய நிர்வாகத்தை கட்டி காப்பாற்ற அரசியல்வாதிகள் மாதிரி இருக்காங்கன்னா இல்லை. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் இருக்காங்க. அதாவது இடையில பார்த்தீங்கன்னா இப்போ திரையுலகத்தில் மிகப்பெரிய கொடிகட்டி பறந்த நம்மளுடைய விஜய் உள்ள வந்துருக்காரு. திரைப்படத்தில் மிகப்பெரிய சாதனை படைச்சாரு, நடிப்பில் சாதனை படைச்சாரு. அவர் அரசியலில் சாதனை படைப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அவருடைய சுய ஜாதகம் எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் நாங்கள் அவருடைய ராசியின் அடிப்படையில் அவருடைய சில சார்ட் நாங்கள் வச்சு கோச்சார கிரகங்கள் வச்சுருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஜூன் மாதத்துக்கு பிறகு அவருடைய அரசியல் பயணம் தொடருது. அதாவது எலெக்ஷன் வைக்காங்க அப்படின்னா கட்டாயமாக மிகப்பெரிய வெற்றி பெறுவார். அவருடைய அங்கீகாரம் மிகப்பெரிய சாதனை பெறும். அவர் கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட வாக்குகள் வாங்கி ஒரு சாதனையாளராக வெற்றி பெறுவதற்கான, அதாவது நம்மளுடைய புரட்சி கலைஞர் விஜயகாந்த் எப்படி ஒரு அரசியலில் மிகப்பெரிய களத்தை பிடிச்சாரோ அதே மாதிரி அவரும் களத்தை பிடிக்க முடியும். ஜூன் மாதத்துக்கு முன்னாடி நம்மளுடைய எலெக்ஷன் வச்சாங்க அப்படின்னா அவர் ஒரு அங்கீகாரம் பெறுவார், மாபெரும் ஒரு வெற்றி பெற முடியும். ஆனால் ஒரு நிலையான தன்மைங்கிறது இந்த வருடத்தில் அவருடைய ஸ்டாண்டர்டை நிறுத்த முடியாது.